அப்படி இப்போ ரீசெண்டாக ரொம்ப குறைவு தான் அப்படின்னாலுமே கூட இது என்ன புதுசாக இருக்கு, டிங்க் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் டிங்க் அப்படின்னா, அப்படி டியூவல் இன்கம் நோ கிட்ஸ், குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இரட்டை வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது. இந்த ஐடியா எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? 2 பேரும் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்போம், நம்ம சில பிளான்ஸ் வச்சுக்கலாம், குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா எங்கிருந்து வந்தது? ஒரு கிரிஞ்சான ஸ்டார்ட் தான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்ப இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸ்கூல் சீனியர் அவங்க எனக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அப்ப நான் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட எனக்கு இந்த ஐடியாஸ் இருக்கு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் அவங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எதுக்கு கஷ்டப்படணும் குழந்தை வச்சுட்டு, இது ஈஸியா இருக்குல்ல, எதுக்கு அந்த கஷ்டமான சாய்ஸ் எடுத்துக்கணும், ஈஸியான சாய்ஸ் இருக்கு, அப்ப இதுலயே வாழ்ந்துக்கலாமே. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னோட ஃப்ரீடம் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. நான் என்னைக்கு வேணாலும் எதுனாலும் பண்ணலாம், எதுக்குமே நான் பயப்பட தேவையில்ல. தூங்கணும்னா நான் தூங்கலாம், வெளில போகணும்னா போய்க்கலாம். என்ன எழவே அது. நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போகணும், கண்டினியூஸா போகணும், அதுக்காக நான் சம்பாரிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். பட் குழந்தைன்னு இல்லை, நாங்க 2 பேர் மட்டும் தான், எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க இருந்துக்கலாம். This is an unwanted statement irrelevant to the current situation. டிங்க் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி டிங்கி. சோ நாட் டிங்கி. ஓகே, நாட் yet. புரியலையே. இப்பதான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, கொஞ்சம் 1 year தான் இருக்கு. ஏன் அவ்வளோ அவசரப்படணும்? கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே, கொஞ்சம் வருஷம் என்ஜாய் பண்ணலாமே. கப்பல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்னலாம் பண்ணணும்? இந்தியாக்குள்ளே நிறைய டூர் போகணும், இடம் இருக்கு. கேஷுவலா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜெனரேஷன் டூருக்கே அனுப்பாம ரொம்ப வீட்டுக்குள்ளே புடிச்சு வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் 100% டிங்க்ங்கிற கான்செப்டை ஆதரிக்கிறேன். ஆனா நான் டிங்கின்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. என்னோட வாழ்க்கை லக்ஸரிஸ் எல்லாம் என்னன்னா, ஸ்லோ மார்னிங், following my hobbies and eating healthy, sleeping for 8 hours. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ ஒரு குழந்தை வராங்கன்னா அவங்கள காலையில ஃபர்ஸ்ட் 3 hours வரைக்கும் ஸ்கூல் இருக்காது. ஸ்கூல் போகணும், ஸ்கூல் போகிறதுக்கு அவங்கள ஒரு 7 மணி 7:30 மணிக்கு பேக் பண்ணணும். அவங்கள கிளப்பி விடணும். இது ஒரு பெரிய என்னோட ஸ்லோ மார்னிங் ரொட்டீனை பாதிக்கப்படுது. அப்போ என்ன ஆகும், ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமா நான் டெய்லி இப்ப காலையில யோகாங்கிற ரொட்டீனை என்னால ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா இந்த ஸ்லோ மார்னிங் தான் நீங்க திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் ஸ்லோ மார்னிங் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு தெரியுது? ஏன்னா எதுக்கு சார் ஒரு வாழ்க்கையில நம்ம எப்பவுமே எதுக்கு சார் அறக்க பறக்க ஓடிட்டே இருக்கணும்? நான் டிங்க் கிடையாது. இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. குழந்தை பெத்து அந்த குழந்தைய இன்லாஸ் சப்போர்ட்டோ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ அப்போ அவ்வளவா டே கேர் சென்டர்ஸும் கிடையாது, கிரஷும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் வேணுமா சார்? எப்படி சார்? வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படாது பாடுபட்டு வளர்த்ததுனால வந்தது. வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. ஸ்லோ மார்னிங்ஸ், கரியர், டிராவல் பண்றோம், கார்டனிங் பண்றோம், பொறாமையா இருக்கு சார். பொறாம லைட்டா எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாய்ஸ் இல்ல. பெண்ணோட உடல் சார்ந்த உரிமை அது, பெத்துக்கணுமா வேணாமான்றது அப்படின்ற கான்செப்டே அப்போ இல்ல. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. சைக்கலாஜிக்கல் பிரஷர்னால குழந்தைய பெத்துக்கிட்டோமோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இப்போ வருது. சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இது ரத்தம் சிந்தி உழைக்கிற ஒரு உழைப்பு. என்ன மாதிரி ஆண்கள் வேலை பாக்குறவங்க எல்லாம் நிறைய இயர்ஸ் இதுக்காக ப்ரொஃபஷனலி அடி வாங்கி செலவு பண்றோம். அதுக்கு I was cornered. I was helpless. இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னால ஹஸ்பண்ட்ஸும் அவ்வளவு மாடர்னா இருக்கிறது இல்ல. வீட்டு வேலை, நான் குழந்தை வளர்ப்பெல்லாம் நம்ம தலையில தான் இருந்தது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்ப கிடையாது. இப்போ டிங்க் 10க்கு 5 டிங்க் ஆச்சுன்னா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுக்கு ட்ரிங்க் கான்செப்ட் வருது. நிறைய கண்ட்ரீஸ்ல ட்ரிங்க் ஆறதுனால பிறப்பு விகிதம் கம்மியாறதுனால கவர்மெண்ட் வராங்க, பெண்களே குழந்தைகளே பெத்துக்கோங்க, என்ன வேணும், கிரஷ் வேணுமா, எல்லா நிறுவனமும் கிரஷ் வைங்க. என்ன மனுஷன், லீவ் வேணுமா, அப்பா அம்மா 2 பேருக்கும் லீவ் கொடுக்குறோம். செலவாகுதா, அந்த செலவு ஃபுல்லா நாங்களே மீட் அவுட் பண்ணோம், கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இது நான் என்னுடைய முடிவு அப்படிங்கிற இடத்துக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னா சரியாக வேண்டிய சிஸ்டம் சரியாகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது. உலகம் முழுவதும் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு குழந்தை என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. அதெல்லாம் நம்ம தொழிலுக்காக, ஆனா இது மூட நம்பிக்கை.
ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கு, நம்ம என்ன சொல்லிவிட்டோம், குழந்தை பெத்துக்கலையா விட்டுருங்க எவ்வளவுதானே சொன்னோம். உண்மையாகவே இவர்கள் இவ்வளவு கோவப்படுவதற்கு என்ன காரணம்? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு லைட்டா ஒரு ஜெலசி இருக்கும்னு தோணுது சார். ஒரு ஸ்டடி இருக்கு என்னன்னா, டிங்க் இஸ் a new concept who lead the life like top 1% of the world. டாப் 1% of the people என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து டிங்கால பண்ண முடியும். இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துடைய டாப் 1% பீப்புள் நம்ம சொல்றோம்ல, அவர்கள் செய்வதெல்லாம் அவங்க செய்யறதுல மெஜாரிட்டி நீங்களும் செய்ய முடியும்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் என்ன கேக்குறேன், நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டா இதுல மெஜாரிட்டி இல்ல அவ்வளவுத்தையுமே செஞ்சிடலாமே, அந்த இடத்துக்கு போக முடியல? இவங்க எல்லாம் சொத்தை சேர்த்தாங்க, நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. they built சொத்தை பெருக்கணும். நீங்க யாரா இருப்பீங்கன்னா, அவனோட பிரிவிலேஜ்ல 1-2 என்ஜாய் பண்றதுக்கு உங்க வாழ்க்கையே பிரிச்சு போடுறீங்க. இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? படித்த, தொழில்நுட்பம் தெரிந்த வெற்றியாளர்கள் எப்படியெல்லாம் வளர்ந்தார்கள் என்ற சூட்சுமத்தை புரிந்த நீங்கள் தானே இந்த சமூகத்தை அடுத்த எடுத்து கொண்டு போன. அதை தானே மணிவண்ணன் முதல்ல சொல்றாரு. நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆனோம். ஆனா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து ரிச்சுக்கு போகவே முடியல. எவ்வளவு நாளாச்சு பாருங்க. நம்ம அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப நாளாச்சு. நம்மளுடைய பொருளாதார தடைகள், நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் கூட அடுத்த பிரச்சனை. ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே. பெருசா வாழ சம்பாரிச்சு வச்சு என்ன பண்ண போற? உங்களுடைய அதிகமான சம்பாத்தியத்தை எப்படி உறிஞ்சலாம் என்று எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம பலியாயிட்டு இருக்கோம். இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு, அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவால என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும்டா. தமிழர்கள் சொத்து சேர்க்க போறோமா, செலவு செய்ய போறோமா தான் கேள்வி. உங்கள் குழந்தை பிறப்பு என்பது உங்களின் தனி உரிமை. ஆனால் இதில் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும் வணிகமும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது. காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நீங்க டிங்க் இந்த இத பத்தினா இந்த வாழ்க்கை முறை தவறு இல்லன்னு சொல்லி பேச வந்திருக்கீங்க. ஆமா, முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. உங்க குழந்தைக்கு நீங்க இந்த கான்செப்ட அக்செப்ட் பண்ண சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பா சொல்லி கொடுப்பேன். நான் பண்ண தவறுகளை நான் என் குழந்தைகளுக்கு கண்டிப்பா என் குழந்தை கண்டிப்பா குழந்தை பெத்துக்காதன்னு சொல்லி கொடுப்பீங்க. அட்வைஸ் பண்ணுவேன், நிர்பந்தம் பண்ண மாட்டேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்டா. அட்வைஸ் பண்ணுவேங்கிறாங்க. எஜுகேஷனும் எக்ஸ்போஷரும் கூட கூட பெண்கள் இந்த முடிவை எடுப்பாங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. அவங்க வந்து மரபணுல இருந்து ஒரு உயிர் வந்தாதான் அது மேல மாத்திரம் அன்பு செலுத்துறாங்க. இவங்க வந்து நிறைய பேர் நாய்க்குட்டி வச்சிருப்பாங்க, பக்கத்துல அக்கா பையன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்ப பேச்சிலே உங்க கவனிப்பு பாருங்களேன், நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுன்னு டக்குன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். ஆஃப்டர் அ கிட் ஐ கேம் டு நோ எவ்வளோ என் மேலே என் மதர் இன் லாக்கு ஒரு லவ் இருக்கு. ஐ கேம் டு நோ த்ரூ மை கிட். ஆஃப்டர் அ கிட் என்ன அவங்க எப்படி டேக் கேர் பண்றாங்க, அதுவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னோட உயிரோட நீட்சியா ஒண்ணு வந்தாதான் அவங்களுக்கு பேத்தி அப்படின்ற பாசம். அது என்னுடைய மகள் வந்து 2 வயதாக இருந்த போது நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். அந்த அபார்ட்மெண்ட்ல அப்பா இருந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் 8 வயது 10 வயது. அஞ்சலி பாப்பா தூக்கிட்டு போற மாதிரி எல்லா அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா, அந்த ஒரு குழந்தை she sets a pivotal point. அப்போ ஒரு சமூகமாக வாழ்வதற்கான சூழல் இருக்குல்ல, அதை ஒரு குழந்தை கொண்டு வருகிறது. சான்ஸே இல்ல, வேற லெவல். ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான டேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸுக்கு உங்களால உடன்பட முடியல. அதை கொஞ்சம் நக்கலா பாக்குறீங்க. எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தான், நம்ம செஞ்சாதான் அவனுங்க செய்வானுங்க. வணக்கம் மாப்பிள்ளை. மரபணு வழியா வந்தாதான் பாசமா? அது வந்து அது ஆக்சுவலா அப்படி மட்டும் கிடையாது. சில கட்டமைப்புகளும் சில பிரின்சிபிள்ஸும் இங்க இருக்கு. மாமியார் இவங்க மேல பாசம் செலுத்துறது அந்த குழந்தை வந்ததுனால அப்படின்னு அது இருக்கட்டும். ஆமா, அதனாலதான் வந்துச்சு. நோ தலைவரே, குழந்தை ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது, அது உண்மைதான். உங்களை பார்க்க வரவனை விட உங்க பிள்ளைய பார்க்க தான் வருவான் நிறைய பேர். ப்ரோ 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 ப்ரோ